டீ பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸை ஆன் பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணு. நான் இந்த ரேக்கு கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை வச்சுட்டு டீ எடுத்து வச்சு இப்போ நான் வந்து ஆவின் பால் தான் எடுத்துக்கேன். பால் அப்படி இல்லை, ஆவின் பால் அதை எடுத்துட்டு நான் வந்து 1.5 போட்டுக்கிற முதல்ல தண்ணி போட்டுக்க, அதனால சூடாகிட்டுருக்குது. ஸோ அதனால நான் வந்து முதல்ல வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன டீ செய்ய போகிறோம்? நார்மல் டீயில் டிஸ்கோ ஃபீல் டீ தான் தண்ணி இப்படி தெரியுது தெரியுதே. எல்லாம் ஊற்றிட்டு அதெல்லாம் அது எப்போ தெரியுது தெரியல அப்படியே தெரியுது. 1.5 போட்டு வந்து முதல்ல வந்து தண்ணி போட்டாச்சு. இதில் வர இருக்குது. நீங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பால் போட்டிங்களா, அது அப்படியே ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு வந்துடும் மேலே. நல்லா தண்ணி வந்து நல்லா பாயில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து பால் 1.5 போட்டுக்கலாம். பால் 1 கிளாஸ் தான் வருது. பால் ஒரே கிளாஸ் தான் கைஸ் வருது. அப்போ எல்லாரும் பால் ஊற்றிட்டேன். 2 minutes இருக்கு. இது வந்து நல்லா வந்து அது நல்லா பாயில் ஆகிருக்கட்டும். நம்ம வந்து 2 minutes 1 minute வந்து ஸோ வந்து வந்துட்டேன். ஓப்பன் பண்ண என் வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எங்கள் அம்மா வீடியோஸ்க்கும் ரொம்ப பேர் வந்து சப்போர்ட் தரீங்க. இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் தாங்க. நானும் எங்கள் அம்மாவும் எப்பயுமே வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். தேவையில்லை. இப்போ இன்னும் 1/2 கிளாஸ் போடணும்ல. 1/2 கிளாஸ் போட்டோம். 1/2 கிளாஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா உமலி அது போட்டு பால் போட்டு பண்ணிட்டு இது வந்து சிம்மில் வச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் இது போய் வச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் டிஸ்கோ ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு வந்து ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணலாம். அது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இது வந்து நல்லா பாயில் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் பண்ணுற பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டு ஏலக்காய் நல்லா வாசனையாக இருக்கணும் கைஸ். நல்லா வந்து இஞ்சி போட்டுக்கிறேன். ஏலக்காய் இது பண்ணுற நேரத்துக்கு உங்களுக்கு கஞ்சியாக கேட்பீங்க. எல்லாமே பண்ணுறது எங்கள் அம்மா நல்லா வாசமாக குடிப்பாங்க. அதனால் நான் வந்து 5 ஏலக்காய் போட்டுக்கிறேன். சாரி கைஸ், 4 5 இல்லை 4 5 எல்லாம் வேணாம், 4 போட்டுக்கோ.
போடுறேன். இன்னும் 2 போட்டுக்கோங்க. லால்ஜே போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா பால் இப்போ வந்து பிஸ்கட் ஃபீல் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நியூட்ரியல்ஜர் பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு கையிலேயே சிம்மில் வச்சுடுவேன். இல்லைன்னா சரசரன்னு நல்லா இதாகும். அதில் வந்து நல்லா பால் கொதிக்குது. கரெக்டாக டீ காஃபி லால் போட்டு இல்லை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி போடும். இது கூட நல்லா இது கூட சுகர் கூட ஆட் பண்ணிவிட்டேன். 1.5 போட்டிக்கலாம். 4 டீஸ்பூன் டிகாஷன், 4 டீஸ்பூன் சுகர் சர்க்கரை இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிளாஸ்டர் எல்லாம் பிளாஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு தலையே தர மாட்டேன். பிஸ்கட் கஃபைல் எல்லாம் தெரியணும்ல, அதனால ஒரு பிஸ்கட் முழுசாக போட்டு கரையும். அது நல்லா கரையும்ல. சுடுதான் இருக்குது. இன்னும் என்ன சொல்கிறது, முடியவே மாட்டேங்குது. அதுவும் நல்லா வந்து இதாகட்டும். ஆட்டாத்தில் ஆட்டிக்கோ. இப்போ வந்து நீங்கள் எள்ளெண்ண பழுவிங்களோ அதெல்லாம் எடுத்து கலந்து வச்சுடு.
ஃபுல்லுமே அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. இந்த இதில் கரெக்டாக எல்லா இடத்துல இருக்கும். சொல்லலாம் பக்கத்துலேயே வச்சுட்டு ஆத்தாத்தில் ஆக்கிடலாம். இது கூட அந்த பிஸ்கட் இல்லை இன்னும் அப்படியே இருக்கு. நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லா ஆற்றுல ஆற்றி தள்ளுதவங்களா நம்ம அம்மாவுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து ஆட்டி தள்ளலாம். ஆட்டி தள்ளலாம். அதெல்லாம் கொச்சிட்டே இருக்கட்டும். ஒரு டீஸ்பூன் எடுத்துப்போம். பாட்டிக்கு மட்டும் டீஸ்பூன் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா அந்த மாதிரி ஆற்றி தருவாங்க, அந்த மாதிரி ஆற்றி தரலாம் அப்படி இல்லை, ஒரு ஆசை ஆற்றி தரேன். வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இது போட்டுக்கிறேன். भाई रखियो वीडियो उठाती हो हाँ करो எப்படி அப்படின்னா பிடிக்கவே முடியல. ஆத்தியாலாம் தரலான்னு பார்த்து பிடிக்கும். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ நன்றியாக முடிஞ்சிச்சு. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.